இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டிலே டே 79 and 80. வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ் அண்ட் விஷ் யூ a happy new year and many more returns of the பொங்கல். ஒரே ஏப்ரல் ஒன்னொன்னா மறந்து போகுது, அதனால சொல்லி வச்சுட்டேன். அவன் சொல்லலன்னு சொல்ல முடியாது, பொங்கல் வரைக்கும் விஷ் பண்ணிட்டேன். இந்த வாரம் ஃபேமிலி ரவுண்டுங்கிறதுனாலே நமக்கு தெரியும் கண்டென்ட் வந்து சும்மாவே இல்ல. ஆமா, சும்மாவே அவங்க கண்டென்ட் கொடுக்கல. இதுல ஃபேமிலி ரவுண்டுன்னு லீவ் வேற எடுக்கிறாங்க. இதை கண்டென்ட் அறுத்து தள்ளினா அவங்களுக்கு ஒரு லீவ். ஃபேமிலி உள்ள வந்து வருது, அழுகுறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க, ஒரு மூலையில உட்காந்து அட்வைஸ் பண்றாங்க, சாப்பிடுறாங்க, போறாங்க. ஒவ்வொரு ஃபேமிலியும் வந்து இதைத்தான் பண்ணுது. அதை தான் நானும் சொல்ல போறேன். அதனாலதான் நேத்து நான் வீடியோ எடுத்துட்டு வரல, சரி ரெண்டையும் சேர்த்து இன்னைக்கு சொல்லுவேன்னு. இப்ப கண்டென்ட் கொடுக்காத மத்த வீக்கெண்ட்லயே சேதன்னா வந்து புடுங்கி தள்ளிடுவாரு. இப்ப இந்த வாரம் சுத்தமா கண்டென்ட் இல்ல, என்ன பண்ண காத்து இருக்காரு தெரியல. என்ன தெரியுமா பண்ணுவாரு, அவங்க குடும்பம் உள்ள வந்த ஃபீலிங் எப்படி இருக்கு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அதான் அந்த ஆர்டர்லயே கேட்பாரு. ஐயோ இந்த எப்படா மண்டே வரும்னு இருக்கு எனக்கு. அடுத்த 2 வாரம் கொஞ்சம் இந்த டிக்கெட் ஃபினாலே அது இன்னொரு டாஸ்காவது கொடுங்கடா. ரொம்ப கேவலமான சீசன்னா அது இதாங்க. ஆனா ஒரு மாதிரி எண்டு கொண்டு வந்து தானே ஆகணும் அப்படின்னு நான் வைக்க முடியும். சரி, என்ன நடந்துங்கிறத சும்மா போன போக்கு சொல்றேன், கேட்டுங்க. டே 79 அமித் வந்து நைட்டு சும்மா கிச்சன் பக்கம் போகும்போது அங்க கனி திவ்யா எல்லாம் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அப்ப திவ்யா கேக்குறாங்க, என்ன அமித் இந்த பக்கம், ஏன்னா அவரும் கிச்சன் டீம் தான், லேட்டா வர்றாரு, என்ன அமித் இந்த பக்கம். அப்ப கனி வந்து அவரோட ஃபன்னா விளையாடுறது தானே ஒரே. அது மாதிரி அவரு விஜய பார்வதி இருக்கும் இடத்தில் இருப்பார், விஜய பார்வதி எவ்விடமோ அமித் அவ்விடம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொன்னதுல வந்து கடுப்புன்னு இல்ல, அவருக்கு அது என்ன இப்படி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹேர்ட் ஆகுதா. அப்ப அவங்க சொல்றாங்க, அங்க பாருங்க அந்த மீன் சட்டி எல்லாம் கழுவல கேப்டன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, ஏன் கழுவலன்னு பார்த்தா விஜய பார்வதி கழுவலையா. அவங்க சொல்லிருக்காங்க, அது மீன் சட்டி ஒரு விதமா ஸ்மெல்லு வரும், அதனால நான் அதை கழுவல. அப்ப மத்தவங்க மட்டும் கழுவலாம். அப்ப காணவின் சொல்றாரு, ஆமா பாத்ரூம் போனாதான் கூட தான் ஸ்மெல்லு வரும், அதுக்காக போகாமல இருக்க முடியும். அதுக்கு எல்லாரும் சிரிக்கிறாங்க. சிரிச்சிட்டு இருக்கும்போது கொஞ்சம் லேட்டா அமித் வந்து, இங்க கனி நீங்க அப்படி சொல்லாதீங்க, எனக்கு அது ஹர்ட் ஆகுது. அவங்க சிரிச்சுக்கிட்டு திவ்யாவை பார்த்து, ஐயா எங்க பாரு விளையாட்டுக்கு சொன்னதை சீரியஸா எடுத்துக்கிட்டாரு, சாரி அமித் விட்டாச்சு. நெக்ஸ்ட் மார்னிங் கிச்சன்ல வந்து ஃபன்னா பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா எல்லாரும் இவங்கெல்லாம் கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அமித் வந்து அங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரு. ரெஸ்ட் எடுக்கும்போது பார்வதியோட உட்காந்து பேசிட்டு இருக்காரு, அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இவங்க சொல்றாங்க, என்னங்க இவர் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு, வரமாட்டார் போல இருக்க, திவ்யா அதை எடுத்து உள்ள வைக்க சொன்னாங்களாம், அவர் வைக்கல, என்னங்க இது அப்படின்னு அவர் திருப்பி உள்ள வர்றாரு. வரும்போது கேட்கறாங்க, என்னங்க அதை எடுத்து அங்க வைக்க சொன்னாங்களா, இதை எடுத்து இங்க வைக்க சொன்னாங்களா, நீங்க வரல, என்னன்னு முடிச்சுட்டு வர்றேன்னு சொன்னேன்ல. அப்ப நாங்க என்ன பண்றோம், கிச்சன்ல நீங்க தனியா வேலை பாருங்க, நாங்க லேடிஸ் எல்லாம் போயிட்டு உள்ள மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கோம், போங்க போய் மேக்கப் பூசுங்க. அப்ப அந்த பூசுங்கன்னு சொன்னதுல இவர் கொஞ்சம் அது கடுப்பா இருக்காருன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அப்ப சொல்றாங்க, என்ன ட்ரிகரிங் வேர்ட் எல்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னு. நேத்து நைட்டு ஹர்ட் ஆனவர் இப்போ லைட்டா பொங்குறாரு. நீங்க மட்டும் நேத்து ஹர்ட் பண்ற மாதிரி சொல்லலாமா? ஏங்க அதுக்கு தான் சாரி கேட்டுட்டேன்னு. நீங்க மனசார கேட்கல, சிரிச்சுக்கிட்டே அப்பயும் நக்கல் பண்ற மாதிரி தான் கேட்டீங்க. அது ஒவ்வொருத்தங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்களோ அப்படி. எங்களுக்கு பார்க்கும்போது இப்ப கனி நார்மலா எல்லாரோடையும் இருப்பாங்கல்ல சிரிச்சுக்கிட்டு, அது மாதிரி கனி சொன்னாங்க. இல்ல அவங்க நக்கல் பண்ற மாதிரி சொன்னாங்கன்னு அமித் நினைச்சுக்கிட்டாருன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. இந்த வாக்குவாதம் அப்படியே பெருசாகி கனி சொல்றாங்க, எனக்கு இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு இருக்கவே முடியாது, நான் அவர்கிட்ட கேட்க போறேன், நான் என்ன அப்படி நேற்று நக்கல் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்க போறேன் அப்படின்னு. அப்படி ஒரு சலசலப்பு. இனி உங்ககிட்ட ஃபண்ணுக்கு கூட பேசக்கூடாது போல இருக்கு அமித் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அமித் நேரா போய் பார்வதி எவ்விடமும் அமித் அவ்விடம்னு சொன்னதுக்கு கடுப்பாயிட்டு பார்வதி இருக்கும் இடத்தை தேடி செல்கிறார் அமித். போய் பக்கத்துல உட்காந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு, உன் கூட பேசினா மட்டும் அவங்களுக்கு ப்ராப்ளம், ஏன்னு தெரியல. பார்வதிக்கு சும்மாவே பார்வதி ஆடும், இதுல ஒரு விஷயம் கிடைச்சா விடுமா, பார்வதி கொளுத்துது, அது ஏன்னா அது. ஆனா பார்வதி கேட்கறதுலயே ஒரு பாயிண்ட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. பட் உள்ள இருந்து பாக்குறவங்களுக்கு அது நிறைய தரம் நடக்கிற மாதிரி இருக்கிறதுனால அந்த வசனம் சொன்னாங்களான்னு தெரியல. அவங்க சொல்றாங்க, இப்ப கனியும் விக்ரமும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, பட் நம்ம யாரும் கனியவோ விக்ரமையும் அப்படி ஒரு லேபிள் குத்துறதோ, கனி இருக்கும் எவ்விடமோ அந்த இடத்துல தான் விக்ரம் இருப்பார் அப்படி குத்துறது இல்லையே லேபிள். அதையே பார்வதியோட யாரு பேசினா மட்டும் உங்களுக்கு எல்லாம் ப்ராப்ளம் வருது. பார்வதி கேட்கறது சூப்பரான வேலிட் பாயிண்ட். இங்க இஷ்யூ என்னன்னா,
யாரும் உங்க கூட தனியா பேசும்போது அந்த அளவுக்கு ஒட்டி உரசி பேசுறது இல்ல. எப்ப அவங்களுக்கு ஹவுஸ்மேட்ஸோட பிரச்சனை வருதோ அப்போ உங்ககிட்ட வந்துடுறாங்க ஆட்டோமேட்டிக்கா. அப்படி பார்க்கும்போது போன வாரம் முழுக்க சாண்ட்ரா ஹவுஸ்மேட்ஸோட இது பண்ணிட்டு இருந்தாங்க, உங்க கூட இருந்தாங்க. ஃபேமிலி வந்துட்டு போனதுக்கு அப்புறம் பார்வதியா ஹூ இஸ் தட், யாரு உங்க வைப்பா அப்படிங்கிற மாதிரி மாறிட்டு அந்த பக்கம் போய் சேர்ந்துக்கிட்டாங்க. இப்ப அது மாதிரிதான் அமித்துக்கும். இப்ப அமித்துக்கு இங்க அந்த ஃபன்னா பேசுறதுக்கு கானா வினோத்தை தவிர வேற எங்க யாரும் இல்ல. அப்ப ஆட்டோமேட்டிக்கா பார்வதி வந்து எல்லாரையும் வெல்கம் பண்ணும். இப்ப கனியே வந்து பேசினாலும் உட்காந்து பேசும், பார்வதி வந்து கேம். இது அமித்துக்கு புரிய மாட்டேங்குது. பாட்டு போகுது, பார்த்தா கனியோட ஃபேமிலி வந்து என்டர் ஆகுறாங்க. கனியோட 2 பொண்ணுங்க, அவங்க கொஞ்சம் வளர்ந்த பொண்ணுங்க உள்ள வர்றாங்க. ஆஸ் யூஷுவல் திறந்துட்டு கதவை மூடிட்டாங்க. உள்ள போயிட்டு பிஸ்கட்டை நெத்தியில வச்சுக்கிட்டு அப்படின்னு மூஞ்சாலேயே ஆக்சென்ட் பண்ணி அதை சாப்பிடணும். ஒரு 3-4 பிஸ்கட்டை சாப்பிட்டு போங்க அப்படின்னோடனே கனி அழுகுது, ஐயோ பிஸ்கட் வலி அப்புறம் எல்லா பிஸ்கட்டையும் சாப்பிட்டு ஓடி போய் குழந்தைங்க எல்லாம் கட்டி பிடிச்சி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஸ்டோர் ரூம் வழியா அவங்க சிஸ்டர் யாரு விஜி அவங்க உள்ள வர்றாங்க. அவங்க வந்து சர்ப்ரைஸ் பண்ணோன்னு விஜி கட்டி பிடிச்சிட்டு ரஞ்சனி வரலையா பிக் பாஸ்? ஆமா ரஞ்சனி அவங்க ஹஸ்பண்டும் விஜயோட ஹஸ்பண்டும் உங்க ஹஸ்பண்டும் எல்லாரையும் உள்ள அனுப்பலாமா? ஏடா இல்லாமா வீட்டுல ஆல்ரெடி 3 பேர் வந்திருக்காங்க, ரஞ்சனி வரலையான்னு கேள்வி வேற கேட்குறீங்க. அப்புறம் விஜய் கூட்டிட்டு போய் தனியா வச்சு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாரு கனியக்கா, நல்லா தான் விளையாடுற, ஆனா நீ பண்ற எதுவுமே 1 hour ஷோவுல வரல. கனி வரலையா? என்னடி சொல்ற? அதாவது அவன் சொல்ற லைவ்ல நீ பண்ற, ஆனா அவங்க டீம் வந்து எது இன்ட்ரெஸ்டா இருக்கோ மக்களுக்கு அதை தான் 1 hour ஷோல போடுவாங்க. அப்ப யோசிச்சு பாரு, 1 hour ஷோல நீ சுத்தமா வரவே கிடையாது. ரொம்ப நல்லவளா இருக்காத கனியக்கா, மக்களுக்கு என்டர்டைன்மெண்ட் தான் வேணும். ஒருத்தன் 24 hours நல்லவனாவே இருந்தா அவன் நல்லவன் அப்படின்ட்டு கடந்து போயிடுவாங்க. மக்களுக்கு என்டர்டைன்மெண்ட் வேணும். உனக்கு இந்த வீட்டுக்குள்ள இந்த அன்பு வேண்டாம். இவங்க எல்லாரையும் சும்மா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணனே, நீ என்ன? சாண்ட்ரா ஒரு தப்பு பண்ணாங்க. சாண்ட்ராவை சாரி கேட்க வைக்கும் போது நீ எதுக்கு எந்திரிச்சு நின்ன? அவ சொல்ற 2 இடத்துல எந்திரிச்சு நின்ன. ஒண்ணு, அன்னைக்கு நைட்டு நீ சாண்ட்ராவை கேள்வி கேட்கும் போது சாண்ட்ரா இப்படி உட்காந்துக்கிட்டு முடியாது அப்படின்னு பார்க்கும்போது நீ ஏதோ தப்பு பண்ண மாதிரி நீ இப்படி கையை கட்டிக்கிட்டு நிக்கிற, அவங்க உட்கார்ந்து இருக்காங்க. அந்த இடத்த நீ ஏன் கொடுக்குற? அப்புறம் சேதுபதி அவங்கள சாரி சொல்லுங்கன்னு சொல்லும் போது அவங்க சாரி சொன்னோன்னு எந்திரிச்சு அப்படிங்கிற உன்னோட அந்த கெத்த, அதான் இது கனி தானே அப்படிங்கிற மாதிரி நீ டக்குன்னு விட்டு கொடுத்துடுறிய. என்னோட கனி வந்து கனிக்கு அதுதான் அவங்களோட இயல்பு. அதை இப்படி சொன்னோன்னே எனக்கு ஒரு மச்சரும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி கனி உட்காந்துருக்கு. அப்போ அவங்க சொல்றாங்க, மிச்சம் இருக்கிற ஒரு 20-25 நாள் இந்த 1 hour ஷோவில் வர்றதுக்கு என்ன பண்ணலாமோ அதை பண்ணு. நீ சாண்ட்ராவை கேள்வி கேட்டல அந்த அம்மா இஷ்யூல, அது மட்டும்தான் எபிசோட்ல வந்துச்சு. அப்ப யோசிச்சுப்பா. அப்ப கனியக்காக்கு என்ன ஹிண்ட் கொடுக்குறான்னா, இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் பார்வதி மாதிரி, அப்பதான் 1 hour எபிசோட்ல வர முடியும். இல்ல நீ இந்த வீட்டுக்குள்ள 10-11 ஒரு ஆளு அப்படி அவங்க சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்களா. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து கனி, திவ்யா நீங்க வச்ச மீன் குழம்பும் ரசமும் சூப்பரா இருந்தது அப்படின்னோடனே அவங்க எல்லாம் நன்றி சொன்னோன்னு திவ்யா அவங்க குடுக்குறாங்க போல ஒரு முறை ஸ்டோர் ரூம்ல வச்சு சமைக்கிறதுல அப்பப்போ. அப்ப திவ்யா அவருக்கு டவுட், உண்மையிலே பாஸ் இதை சாப்பிடுறாரா? உடனே விக்ரம், காம்ப்ளிமெண்ட் தரலன்னா ஏன் தரலன்னு குறை சொல்றீங்க, தந்தா சந்தேகப்படுறீங்க என்னங்க அப்படின்னும் போது விக்ரம் லூப் அப்படின்ட்டாரு. இவரு காம்ப்ளிமெண்ட் தரலன்னு சொல்றீங்க, தந்தா குறை சொல்றீங்க, காம்ப்ளிமெண்ட் தரலன்னு சொல்றீங்கன்னு லூப்ல போகுது. விக்ரம் லூப் அப்படின்னோடனே அங்க இருந்து குதிரை மாதிரி பறந்து வந்துகிட்டு இருக்கு பார்வதி. வந்து என்ன பண்றான்னு கேட்போம்னு பார்த்தா அவர் லூப்ல ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. பார்வதி வந்து கேமுக்கு தாண்டா பண்றேன் அப்படின்ட்டு பாட்டில் தண்ணி எடுத்து அவர் தலையில ஊத்துறதுக்கு வருது. எல்லாரும் சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, பார்வதி நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா மைக்கை கலட்டிட்டு பண்ணுங்க. ஓகே பிக் பாஸ் அப்படின்ட்டு மைக்கை கலட்டிட்டு தலையில தண்ணி ஊத்துது. அப்ப எல்லாரும் வந்து இங்க பாரு கீழே எல்லாம் ஊத்து சட்டையில, ஐயோ பாவம் விக்ரம் அப்படின்னும் போது பார்வதி ஃப்ரீஸ், விக்ரம் ரிலீஸ் அப்படின்றாரா. விக்ரம் வந்து இந்த கிளம்பிட்ட சொசைட்டி அப்படின்ட்டு அவர் தண்ணி எடுத்துட்டு வந்து மைக்கை கலட்டிட்டு பாறை வச்சு பார்க்காம தண்ணியை பிடிச்சி குச்சி ஊற்று, எல்லாம் ஃபன்னா தான் போய்கிட்டு இருக்கு. இப்படி போயிட்டு இருக்கும்போது பார்வதி ரிலீஸ்ன்ட்டாரு. இந்த ஒன்ன பண்ற வேலை அப்படின்னு பார்வதி குடுன்னு ஓடி போய் தண்ணி எடுத்துட்டு வந்து மைக்கு போட்டிருக்கிறவர் மேலே திருப்பி ஊத்துது. அப்ப கேப்டனா நம்ம கமருதீன் வந்து
இல்ல போதும் விடு. என்னடா நான் பண்ணா மட்டும் நீ இது பண்றீங்க எல்லாரும். இங்க பாரு, நீ தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ண, அதுக்கப்புறம் நீ ஊத்துன, இப்ப திருப்பி ஊத்த வரும்போது மைக் இருக்கு பார்வதி அப்படின்னு. அதுல பார்வதிக்கும் கமருதீனுக்கும் ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட். அப்போ நான் யோசிச்சேன், இப்ப கமருதீன் ஒரு கேப்டனா ஓகே தான், பட் கொஞ்சம் ஓவரா ரியாக்ட் பண்றாரோ, என்ன நடந்து விட்டுட்டேன். அப்புறம் சும்மா ட்விட்டரை தட்டிட்டு போகும்போது கமருதீன் ஏன் கோவப்பட்டார் தெரியுமா, ஏன் கோவப்பட்டாரு அப்படின்னு பார்த்தா என்ன நடந்திருக்கு. இந்த பார்வதி தண்ணி ஊத்திச்சு, அவர் ஊத்துனாரு. இப்ப பார்வதி தண்ணியை ஊத்துனதுக்கு அப்புறம் தண்ணி இப்படி ஊத்திருச்சு. ஊத்துனதுக்கு அப்புறம் ஊத்திட்டு முன்னுக்கே நிக்கும் போது விக்ரம் என்ன நினைச்சாருன்னு தெரியல, என்ன கோவத்துல இருந்தான இரவு பொசுக்குன்னு பாஞ்சு பார்வதியை கட்டி பிடிச்சிட்டாரு. கட்டி பிடிச்சி அந்த தண்ணி எல்லாம் அவங்க உடம்புக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றாரு தெரியுமா, அப்படி பிடிச்சிக்கிட்டு தேய்க்கிறான் அந்த ஆளு. கமருதீன் நீங்க இருந்து வீட்டு தலையா வேற இருக்காரா, தலை போட்டோம்னா ஜெயில தூக்கி போட்டுறாங்க. இப்ப நம்ம உள்ளுக்கு மூக்க நுழைச்சோம்னா என்ன பண்றது அப்படின்னு. இப்ப பார்வதி திருப்பி தண்ணி குடிக்க வருது. அப்ப பார்வதி பிடிச்சிட்டாரு. இல்ல போதும் நீ மைக்ல தண்ணி ஊத்திடுவ. அப்ப நான் கூட கொஞ்ச நேரம் கேப்டனா பொறுப்பா நடந்துக்கிறாருன்னு நினைச்சேன். அதான் நீங்க ஒரு வீட்டு தலைவரா நடந்துகிட்டீங்க, யாரு வீட்டு தலைவரா நடந்துகிட்டீங்கிறது தான் டவுட்டா இருக்கு. ஐயோ விக்ரம் லவ் லெட்டர் எழுதுறதுல இருந்து எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இதான் ஜான்சனி பார்வதி கட்டி வச்சுட்டாரு பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தா திருப்பி ஒரு பாட்டு போகுது, அம்மா பாட்டு. யாருன்னு பார்த்தா சபரியோட ஃபேமிலி உள்ள வர்றாங்க. சபரியோட அம்மா, அக்காவோட பையன் உள்ள வர்றாங்க. நல்ல ஒரு கியூட்டான ஃபேமிலி. பார்த்தோன்னே சபரி அழுவாருன்னு பார்த்தா சபரியோட அம்மா குலுங்கி அழுதுகிட்டு இருக்காங்க. அவர் கேம் எல்லாம் விளையாண்டுட்டு வெளியே வந்து கட்டியெல்லாம் பிடிச்ச உடனே அவங்க அம்மா ஒரு அழகான வேலை ஒன்று பண்ணாங்க. அவங்க சபரியை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கும்போது எல்லாரும் சுத்தி நிக்கிறாங்கல்ல, அவங்க ஏதோ ஒன்று நோட் பண்ணிட்டாங்க ஒருத்தர்கிட்ட. உடனே குடுகுடுன்னு சரி வாங்க உள்ள போலான்னு கூப்பிடும்போது சபரியை தள்ளி விட்டுட்டு நேரா சபரிக்கு பின்னாடி சுத்தி போய் கமருதீனை பிடிச்சி, கமருதீன் அம்மா இல்லைன்னு கவலைப்படக்கூடாது, உங்களுக்கு அம்மா தான். கமருதீனுக்கு அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. யாரும் அவர் அப்படித்தான் பாத்துட்டு இருந்தாரு. சபரி கட்டி பிடிச்சிட்டு இருக்க அப்படியே பாத்துட்டே இருக்காரு. அவருக்கு அது எங்க இருந்து நோட் பண்ணாங்கன்னு தெரியல. டக்குன்னு போய் அப்படி ஒண்ணு சொன்னோன்னே எனக்கே வந்து சூப்பர்ரா, அங்க யாருமே இப்படி பண்ணணும்னு சொல்லல. அவ போய் அப்படி கட்டி பிடிச்சிட்டு அவருடைய முத்தமெல்லாம் கொடுக்குறாரு அவருக்கு. இப்ப அவங்க அம்மா உள்ள வந்தா அப்படித்தானே இருக்குங்கிற மாதிரி ஒரு ஏக்கம் போல. நானும் உங்களுக்கு ஒரு அம்மா தான் என்ன சபரி சொல்றாரு கமருதீன்ட்ட, நீயே அம்மாவை உள்ள கூட்டு வாடா அப்படின்னாலும் ஒரு கட்டி பிடிச்சி கூட்டு வரும்போது அப்ப சபரி சொல்றாரு, அம்மா அவனுக்கு நம்ம இப்போ பொண்ணெல்லாம் வேற பார்க்க வேண்டியிருக்குங்க அப்படின்னோடனே அவரு அவங்க அம்மா கண்டிப்பா பொண்ணெல்லாம் பாக்குறோன்னே அவரு ஆமா நல்ல பொண்ணா பாருங்க. பார்வதி அங்க இருந்து என்ன நல்ல பொண்ணு கேட்கிறேன், அப்ப நான் ரிஜெக்ட் ஆகிடுவேன். நல்ல பொண்ணெல்லாம் கேட்டீங்கன்னா லிஸ்ட்ல வர முடியாதுடா, பொண்ணு கேளு போதும், எப்படியாவது பூந்து லிஸ்ட்ல வந்துடும். நல்ல பொண்ணு எல்லாம் கேட்டீங்கன்னா என்னால வர முடியாதுப்பா. இல்லாததெல்லாம் திடீர்னு இல்லாததெல்லாம் கேட்டீங்கன்னா திடீர்னு சாயிதான் உடையதான் புரிஞ்சுக்கவே முடியாது. அவர் சொல்றாரு நல்ல பொண்ணா பாருங்கம்மா. ஏன்டா அதான் ஆல்ரெடி பாத்துட்டீங்களா அப்புறம் என்னடா. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க அம்மா ஆஸ் யூஷுவல் போய் அட்வைஸ் பண்றாங்க, நீ எல்லாம் நல்லா தான் விளையாடுற, வாரம் எப்படி இருந்தியோ அப்படிதான்டா இருக்கணும் அவனே, தப்புன்னா தட்டி கேளுடா, நீ அப்படியே அடங்கிட்டடா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்புறம் சொல்றாங்க. என்னடா ட்ரெஸ் சென்ஸ் போடுற, மேட்சிங்கா போடுறா, ஒரு கலர்ல போட்டு சுத்திட்டு இருக்க, நீ யாருடா கேங் லீடர் அப்படிங்கிற மாதிரி, நீ யாரு, நீ ஒரு ஹீரோடா, என் மகன் ஒரு ஹீரோ சொல்றேன். அம்மா சொல்றேன், இனி வேஷ்டிய கட்டிட்டு அங்க இங்க அலைஞ்ச கட்ட மாட்டேமா இனி கட்டவே மாட்டேமா. ஆமாடா உன் வயசு பசங்க எல்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கும் போது நீ வேஷ்டியை கட்டிட்டு சாமியார் மாதிரி சுத்திட்டு இருந்தா என்னடா அவங்களுக்கே பட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா வெளியே போகும்போது அவங்க அம்மா காலில் போய் விழுறாரு. அவங்க அம்மா மறுபடியும் ஒரு வேலை பண்ணாங்க. திருப்பி என்னத்தையும் நோட் பண்ணிட்டாங்களா, திருப்பியும் சபரியை தள்ளி விட்டு திருப்பி போறாங்க. இப்ப இன்னொருத்தர்கிட்ட வினோத்துக்கிட்ட போயிட்டாங்க. வினோத் அம்மா இல்லைன்னு கவலைப்படக்கூடாது. இல்ல வினோத்துக்கு ஓவரா கண் கலங்கிருச்சு. ஏன்னா அவங்க அம்மா இப்ப ரீசெண்டா தான் இறந்து போயிருக்காங்க. கமருதீனுக்கும் அதே பிரச்சனை. அங்க இன்னொரு அம்மா இல்லாம இருக்காது பாக்குறேன். யாரு? அரோரா வந்து அந்த அளவுக்கு வெளியே இன்னும் கதை போகல போல இருக்கு. சோ இவங்க கட்டி பிடிச்சிட்டு இவங்க அந்த 24 ஹவர்ஸ்ல சொல்லிட்டே இருப்பாங்க. ஆமா நிறைய தடவை சொல்லியிருக்காங்க அம்மா இல்ல. சோ நானும் உங்களுக்கு அம்மா தானே அவர் அழுது எல்லாம் வழி அனுப்பி வைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே அங்க பேசிட்டு இருக்கும்போது திருப்பி ஒரு பாட்டு போகுது. அப்போ எல்லாம் அந்த பாட்டு போட்டோன்னே தெரிஞ்சு போச்சு ஒரு வைஃபுக்கான பாட்டுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. எல்லாரும் போய் வினோத்தை தூக்குறது, கட்டி பிடிக்கிறது, கத்துறதும். இன்னும் கதவே திறக்கல, வினோத் ஆள ஆரம்பிச்சிட்டாரு. பார்த்தா கதவை திறக்கிறாங்க.
எனக்கு பிடிச்ச கலர்ல கருகருன்னு 2 குழந்தைக்கு, நல்ல நல்ல கருப்புல 2 குழந்தைங்க கியூட்டா இருந்தாங்க. அந்த ஆம்பளை கருப்பு குழந்தைய தூக்கி கையில வச்சிருக்காங்க, இன்னொரு கேர்ளை கீழே பிடிச்சிட்டு நிக்கிறாங்களா. எனக்கு ஏன்னு தெரியலைங்க, பிளாக் பீப்புளை பார்த்தாலே நான் லெவ் பண்ணிடுவேன், எனக்கு தெரியல. ஸோ நல்ல நல்ல கருகருன்னு குழந்தைங்க. வினோத் அவருக்கு முடியல, மூடிட்டாங்க திரும்பி. உள்ள போய் கேம் விளையாடு அப்படின்னு உள்ள போய் கேம் எல்லாம் விளையாடிட்டு வர்றாரு. நல்லா விளையாண்டாரு. விளையாட்டு வெளியே வந்தா வினோத்துக்கு ஏத்த ஜோடிங்க, குடும்பமே கவுண்டர் குடும்பம். உள்ள வந்து பார்த்தா அந்த குழந்தைய கீழே இறக்கி விடுறாங்க. பாரு அவர் நடக்கிறாருன்னு பார்த்தா அவரு வினோத் சொல்றாரு, நான் வரும்போது அவன் நடக்க முடியாது, 2.5 மாசத்துல நடக்கிறாரு. பார்த்தா அவர் சொல்றா ஓடுவாரு வேற, இப்ப ஷூ போட்டுருக்கனால அவருக்கு தடுக்குதுன்னு அவரு. கியூட்டா இருக்கு அந்த குழந்தைங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உட்காந்து பேசும்போது அவரு வா பாக்கி வந்து உட்காரு பாக்கி, பேசாம இரு, எவ்வளவு பாக்கின்னு இல்ல எவ்வளவு பாக்கின்னு கேட்டுற போறாங்க. இவரு ஏன் பாக்கி, நான் உள்ள ஹவுஸ்மேட்ஸையே கலாய்ப்பேன் பாக்கி, ஏன்டி இவ்வளவு மேக்கப் போடுறீங்க, என்ன பாக்கி இப்படி 4-5 கோட்டிங் அடிச்சு வந்துருக்கேன் பாக்கி, நான் சும்மா இருறா, டிவிக்கு வர்றியா, சிமெண்ட் மூட்டை தூக்கிட்டு வேலை செஞ்சு போனாங்க, சிமெண்ட்லாம் கொட்டுக்குள்ள மூட்டுற, அப்படி வெளியே போய் இருக்க பாக்கி, ஏன் பாக்கி இப்படி பண்ற, இவர் மத்தவங்களுக்கு எல்லாம் நக்கல் பண்றது, என்னங்க இவ்வளவு கோட்டிங்கன்னு, ஐயோ நீயே 4-5 கோட்டிங்கள நிப்பான் பெயிண்ட் கோட்டிங் மாதிரி வந்திருக்கிய பாக்கி, என்ன பாக்கி அப்படின்னு சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுறாரு. சாப்பாடு ஊட்டும் போது வந்து வேணாடா நீ சாப்பிடுன்னு, ஏன் பசிக்கல உனக்கு, சாப்பிட்டு வந்துட்டியா வெளியே, என்ன சாப்பிட்ட, சாப்பிடலடா, என்னடி சாப்பிட்டேங்கிற, சாப்பிடணும்னு, வேணாடா மேக்கப் அழிஞ்சிருந்தா, ஏண்டி என்னடி அவர் சொல்ற லிப்ஸ்டிக் அழிஞ்சிருமுடா. அப்போ அவர் சொல்றாரு, பாக்கி நீ மேக்கப் இல்லாம தான் பாக்கி நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் சொல்றாங்க, நீ எல்லாம் நல்லா தான் பண்ற, ஒரு சண்டைக்கு வந்தாலோ இல்ல பேச வந்தாலோ மத்தவங்க பேசுறத கேளு, சரியா, அவங்க அவங்கள பேச விட்டுட்டு அப்புறம் நீ பேசு, சும்மா ட்ரிகர் ஆகாத, அப்புறம் முக்கியமா கோவப்படாத. நான் என்னடி பண்ணேன், நான் கோவமே பண்ணலடி, இப்படி பேசுவேன், இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு, இதை நான் பண்ணக்கூடாது. அவருக்கு இதுதான் கோவம்ங்கிறது அவருக்கு தெரியல. அப்ப அவர் ஒரிஜினல் கோவம் எப்படி இருக்கும், அவர் சொல்ற இதுவே இதுக்கு அதிகம் இந்த டிவில. அவர் சொல்றாரு, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், இதான் பண்ணாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு. அவங்க பேசுற அந்த ஸ்லாங் எனக்கு பிடிச்சிருந்தது. அப்போ அவர் சொல்றாங்க, அப்ப விஜய் டிவியை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. அவர் சொல்ற, இங்க பாரு, உன்னை தப்பா காட்டணும்னா நீ தப்பு பண்ணணும்னு அவசியம் இல்லை, உன்னை தப்பா காட்டணும்னு முடிவு பண்ணுனா 30 செகண்ட்ல ஒரே பிஜிஎம் முடிச்சு விட்டு போயிட்டே இருப்பாங்க. நீ பேசின ஒன்ன எடுத்து முடிஞ்சு போச்சு. அப்ப நான் யோசிக்கிறேன், 30 செகண்ட் பிஜிஎம், ப்ரோமோவை நல்லா கரைச்சி குடிச்சிட்டு ஹிண்ட்டும் கொடுக்குறாங்க, உஷாராயிருன்னுட்டு. புரியுதா அப்படின்னு அவரு யோசிக்கிறாரு. அப்படின்னு புரியுதா, புரியுது. அப்பதான் யோசிச்சேன், கானா வினோத் என்ன சொன்னேன் வீட்டுக்குள்ளதான் புரியுதா, 4 கோட்டிங் பாக்கிய பார்த்தோன்னே அந்த மாதிரியும் இல்லாட்டி இவர் பாக்கியா மாதிரி இவரை கண்ட்ரோல் பண்ண ஒருத்தங்க இல்லன்னு வச்சுக்கீங்களேன். 2.5 மாசம் பாக்கியா இல்லாத வினோத் எப்படி இருந்தாருன்னு வீட்டுக்குள்ள நம்ம பார்த்தோம். நிறைய வம்ப விலைக்கு வாங்கிட்டு வந்துடுறாரு. புரியுதா அப்படின்னு, புரியுது அப்படின்னு பம்புறா மனுஷன். அதுக்கப்புறம் அவன் சொல்றான், ஒழுங்கா இருந்துக்க, என்ன என்கிட்ட நிறைய வீடியோ ப்ரூஃப் சிக்கிக்குது. என்ன சிக்கிக்குது, இங்க வேணா நீ வீட்டுக்கு மண்டே உடைக்க. இவரு அவர் யோசிக்கிறார், அரோராக்கு அன்னைக்கு ஃபிளைங் கீஸ் கொடுத்தவன் அதுவா இருக்குமா, ரம்யாவை கட்டி பிடிச்சி ஆடிக்கிட்டு இருந்தவன் அதுவா இருக்குமா, ஊத்திர சந்துக்குள்ள 4 பேர் போட்டு ஒரு இடம் 2 இடம் தான் பரவாயில்ல, 1000 இடத்துல எல்லாம் வாங்கியிருக்க அவனா. ஆனா பண்ணாதான் சொன்னேன், நீ வீட்டுக்கு எனக்கு நிறைய வீடியோ ப்ரூஃப் சிக்கிக்குது, நீ வீட்டுக்கு வாடி மண்டே உடைக்கிறேன் சரின்னு அவங்கள அனுப்பி வச்சாச்சு. அவங்க எக்ஸிட் ஆன உடனே அவங்களை கதவெல்லாம் மூடி அனுப்புனதுக்கு அப்புறம் அவருக்கு சந்தோஷம், குழந்தைங்களை பொண்டாட்டியை பார்த்ததுல வந்து என்ன ஹவுஸ்மேட்ஸ்ல ஆடிக்கிட்டு இருக்காரு. உடனே பிக் பாஸ், வினோத், எஸ் பிக் பாஸ், சந்தோஷத்துல ஆடுறீங்களா இல்ல எனக்கு இதை பார்க்கும்போது என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டாங்க வருது. வினோத்துக்கு ஒரே சை, இல்ல பிக் பாஸ் நான் சந்தோஷத்துல தான் பிக் பாஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா டே 80ல நைட்டு மறுபடியும் சாண்ட்ரா வந்து அமித் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அட்வைஸ் பண்றாங்க அமித் கிட்ட, அமித் பிரஜன் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்றேன்,
அவன் சொன்னது டோன்ட் பிலீவ் பார்வதின்னா அப்படின்னு சொல்றது. நான் என்ன பண்றது சென்றா, அந்த குரூப் கிட்ட பேசவே முடியாது, ஏன்னா அது ஒரு க்ளோஸ்ட் குரூப், அதுக்குள்ள என்னால நுழைய முடியல. ஐ டோன்ட் நோ ஹூ டு டாக் டு. பார்வதியை தவிர யார்கிட்ட பேசுறதுன்னு தெரியல. க்ளோஸ்ட் குரூப்புங்கிறதுக்காக கிணத்துல குதிக்க முடியுமா? நீங்க குரூப்பா பேச வந்தீங்க, ஆரி மாதிரி தனியா இருங்க, ஆனா நீங்க அதை ஒன்றும் பண்ண மாட்டேங்க. ஸோ அன்னைக்கு நைட்டு முடிஞ்சோடனே அடுத்த நாள் காலையில வினோத்தும் அமித்தும் ரொம்ப ஃபன்னா பேசிட்டு இருக்கிற ஒருத்தங்க. அதுல நம்ம வினோத் தெரியும் தானே, ஃப்ரெண்டுன்னா நம்ம அடிமட்டம் வரைக்கும் இறங்கி கலாய்ப்பாரு. ஃப்ரெண்டுன்னா ஓவர் ஃப்ரெண்டுனா. அமித்துக்கு அது புதுசு. அமித் என்ன பண்ணாரு, பூரியை சுட்டு அப்பள மாதிரி எண்ணெயில போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப வினோத் வந்து சொல்றாரு, யோ இன்னையா உனக்கு பூரி கூட சுட தெரியல, அது அமுக்கணுமே எண்ணெய்க்குள்ள இப்படி, அப்பதான் உப்பு. இன்னொன்னு இங்க பாரு கேப்டன் பாருங்க டிஸ்டர்ப் பண்ண வந்துட்டாரு பாருங்க. இன்னையா எப்ப வந்தாலும் டிஸ்டர்ப்ங்கிற, பூரி மத்த எல்லாம் நல்லா பண்ற குக்கிங், பூரி சுட தெரியல, சொல்லி கொடுத்தா கேளு அப்படின்னு அவருக்கு கடுப்பாயிட்டு. அப்ப யாரோ பக்கத்துல இருந்து சாண்ட்ரா சொல்றாங்க, ஆமா அமித் அது அப்படி குத்துனாதான் உப்பு. குத்துறாரு, உப்புது. பூரி சுட தெரியல ஒத்துக்க அப்படின்னு, வா வா வந்து நீயே பண்ணு அப்படின்னு அதுல ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து ஹவுஸ் மேட்ஸும் சரி அவங்களும் சரி, அவர் செஞ்சு அவரை செய்ய விடுங்க வினோத் அப்படி இப்படி பேசும்போது வினோத் லைட்டா எகிரிட்டு, உனக்கு என்ன பிரச்சனை அதான் உனக்கு என்ன பிரச்சனை நாக்க கடிச்சிட்டாரு அமித். இப்ப எதுக்கு நாக்கு கடிச்சிட்டு வர்ற, கையை தூக்கிட்டு வர்ற அப்படின்னு அதுல ஒரு வாக்குவாதம் போயிட்டு இவர் சொல்றாரு, அவன் ஜாலியா தான் இருக்கணும். ஜாலியாலாம் இல்லப்பா, நீ பண்றது அப்பப்ப ஹர்ட் ஆகுது எனக்கு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சின்ன வாக்குவாதம். இதுல அவர் சொல்றாரு, நான் இப்பயாவது அவனுக்கு அப்படி நாக்கெல்லாம் கடிச்சிட்டு போயிருக்கேன்னா, நாக்கு கடிச்சு அடிக்கிற மாதிரி வர்றேன், இது அடிக்க வந்தேனா அப்படின்னு ஒரு பிரச்சனை உருவாகிற மாதிரி வருது. ஹவுஸ் மேட்ச் தான் வினோத்தை டார்கெட் பண்ணிட்டாங்க, பிடிச்சிட்டாங்க. ஒரு ஓரத்துல நிப்பாட்டி வச்சு, இங்க பாரு மச்சான் நீ பண்ணது தப்பு. எங்க நான் நாக்கு கடிச்சது என்னோட இயல்புங்க, ஆனா பார்க்க அப்படி தெரியலன்னு அரோரா பார்வதி கமுருதினால அவர் ரவுண்டு கட்டணும்னு அமித் பார்த்தாரு. கிச்சன்ல இருந்து வெளியே வந்தாரு, ரோபோ மாதிரி கிட்ட நடந்து போனாரு, அவங்கள விளக்குனாரு, யோ வாயா கட்டி பிடிச்சாரு, வாயா நம்ம விளையாட வாயா. பார்த்தா ஹவுஸ் மேட்ஸ் எல்லாம் நிக்கிறாங்க, ஏயா கண்டென்ட் தருவோம்னு பார்த்தா என்னையா நீ வந்து கட்டி பிடிச்சி ஆஃப் பண்ணிட்ட அப்படின்ட்டு சிம்பிளா முடிச்சிட்டாரு, அவர் கட்டி பிடிச்சி முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அமித்தோட ஃபேமிலி என்ட்ரி உள்ள வந்து கேம் எல்லாம் விளையாடி முடிச்சுட்டு அவங்க பேசும்போது ரஞ்சினி வந்து ஃபர்ஸ்ட் வினோத் கையை ரெண்டையும் பிடிச்சிட்டு, வினோத் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சோ மச். எதுக்குங்க, அமித்துக்கு வெளியே ரியல் ஃப்ரெண்ட்ஸே இல்லை, எனக்கு தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவனுக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஆனா இந்த வீட்டுக்குள்ள அவனுக்கு கிடைச்ச ஒரே ஒரு ரியல் ஃப்ரெண்டு நீங்க தான். நீங்க ரெண்டு பேரும் வெளியே அந்த சைக்கிள்ல விளையாண்டது, இந்த பாட்டு பாடுறது, ஒன்னா உட்காந்து பேசுறதெல்லாம் வந்து ரொம்ப இதா இருக்கு, ரொம்ப நன்றின்னு வினோத்துக்கு கண் கலங்கிடுச்சு. கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டா இருப்பேங்க அப்படின்ட்டு இப்ப கூட சண்டை போட்டேங்க அப்படின்னு ரஞ்சினி வந்து, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, உங்களுக்கு அவன் உங்க நண்பன், சண்டை போட்டுக்குங்க அடிச்சுக்குங்க, உங்களுக்கு உரிமை இருக்கு, நான் ஏன்னு கேட்க மாட்டேன்னு. கானா வினோத்துக்கு ரஞ்சினியே வந்து இப்படி வெளியே பார்த்துட்டு வந்த ரஞ்சினியே வந்து இப்படி சொல்லும் போது அவர் அமித்ல கையை பிடிச்சிட்டு பொண்டாட்டியை விட்டுட்டாரு, அமித்ல கையை பிடிச்சி இவர் சுத்திட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா அமித்தோட குழந்தை என்ன சூப்பர் குழந்தைங்க, டீசென்டா சைலண்டா, அது ஒரு அறிவாளி குழந்தை, சூப்பர் குழந்தை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அமித்தோட குழந்தை. அந்த அதை பார்க்கும்போது நம்ம எப்படி வளர்த்துருக்காங்க, ஐயோ அப்படிங்கிற மாதிரி சூப்பரா வளர்த்து வச்சிருக்காங்க. சூப்பர் குழந்தை, சூப்பர் குழந்தை. அதுக்கப்புறம் அவங்க வைஃப் அமித்தை போய் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 4-5 பாயிண்ட்னாலும் சும்மா சுருக்குன்னு சொல்லிட்டாங்க. அவரு சொல்றாங்க, ஒருத்தங்க ஷோ முழுக்க அழுதுட்டு இருக்கிறது எப்படி பார்க்க நல்லா இல்லையோ, ஒருத்தர் தண்டத்துக்கு அவங்க பக்கத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறது பார்க்க நல்லா இல்லை. அமித் அதுலயே அவர் எவ்வளவு பெரிய ஒரு ஜென்டில்மேன் காட்டுறது. நோடா she was going through something. ஏய் நீ என்ன இன் ஹவுஸ் கவுன்சிலரா, எல்லாருக்கும் ஆதரவு பண்ணிட்டு இருக்கு. அவருக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்றா. அப்புறம் ரஞ்சினி சொல்றாங்க, நான் பொண்ணு ஃபாதர்கிட்ட ஒன்று கேட்கணும், உங்ககிட்ட வந்து சொல்லிச்சுல சாப்பாடே இறங்க மாட்டேங்குதுடா அப்படின்னு அந்த மைக் இஷ்யூல. அதுக்கு முன்னாடி தான் 2 பிளேட் சாப்பிட்டுச்சு, சாப்பிட்டுட்டு வந்து உங்ககிட்ட சொல்லுது சாப்பாடே இறங்க மாட்டேங்குது. அப்ப நீ என்ன வார்த்தை சொன்ன, சாப்பாடு இறங்கலன்னா போய் கொட்டிருப்பாரு, நான் அப்படி தப்பு பண்ணாலும் எனக்கு தான் சாப்பாடு இறங்காதுன்னு மூத்துல அடிச்ச மாதிரி சொன்னீல, அந்த அமித்து தான் அமித்து வேணும். உன்னை பத்தி பின்னாடி பேசாத ஒரே ஒரு ஜீவன் வினோத் மட்டும்தான். உடனே இவருக்கு அதுலயே அவருக்கு, அப்ப பார்வதி என்ன பின்னால பேசியிருக்காங்க, என்ன சார் அப்படி பார்வதி மேல உங்களுக்கு அப்படி ஒரு பாசம், பின்னாடி பார்வதி பேசுறதுதான் சார் பிரச்சனை, டவுட்டா கேக்குறீங்க, பார்வதி பேசியிருக்காங்க கண்டிப்பா சார். அவ சொல்றா ஆஃப்கோர்ஸ் அந்த கோட் டாஸ்க்ல அவ வியானா சுபிக்ஷாலாம் உட்காந்து பேசும்போது அந்த 2 பொண்ணுங்களும் உனக்கு சப்போர்ட் பண்ணுது, பார்வதி வந்து உனக்கு பின்னால பேசிக்கிட்டு இருக்கு. ப்ளீஸ் பி அவேர், அந்த பொண்ணு எந்த நேரத்துலயும் உன்னை பஸ்ஸுக்குள்ள இழுத்து போட்டு கொண்டுரும். அந்த பொண்ணு தன்னோட கேமுக்கு மட்டும்தான் லோயலா இருக்கா,
கமருதீனுக்கும் லோயலா இல்லை, உனக்கு லோயலா இல்லை, எவனுக்கும் லோயலா இல்லை. அவள் கேமுக்கு மட்டும்தான் லோயலா இருக்கா. அவள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு அவள் என்ன வேணாலும் பண்ணுவா, உஷாராயிரு. அப்புறம் அந்த சாண்ட்ரா சேடாக இருக்காங்கன்னு நீ நினச்சிக்கிட்டு இரி. ஆனால் பார்த்தியா அவங்க புதுசாக அவங்க வந்துட்டு போனோன்னே எப்படி பவுன்ஸ் பேக் பண்ணாங்கன்னு ஒரு செகண்டில். சேச்சியை பற்றி நீ சாதாரணமாக நினைக்காத. எல்லா மொழி பிக் பாஸையும் கரைச்சி குடிச்சிட்டு சேச்சி உள்ள வந்து ஒரு விதமான கேம் ஆடிக்கிட்டு இருக்கு. சேச்சி கிட்ட உஷாராயிரு. பார்வதியவே ஒருத்தரால மேனிபுலேட் பண்ண முடியும்னா சேச்சி யாருன்னு புரிஞ்சுக்க. சொல்றாரு இல்ல, நேத்து இந்த கனி வந்து ஒண்ணு சொன்னாங்க, எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு. என்ன சொன்னாங்க? பாரு எவ்விடமோ அவ்விடம் தான் அமித் இருப்பாரு. ஆமா அப்படிதான் இருக்கு. அவருக்கு அடுத்த ஐடி நீயுமா என்ன, நீயுமா எது தெரியுதோ அதைத்தானே சொல்லுவாங்க. கனி சொன்னது சரிதான்னு ரஞ்சனியே சொல்லிருச்சாங்க. என்னத்த சொல்றது? அப்புறம் அவங்க சொல்றாங்க, இங்க பாரு அரோராலாம் ஒரு கணக்கு வச்சு விளையாண்டுட்டு இருக்கு. யாரு எப்ப எந்த டைம்ல என்ன பேசினாங்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இத வீக்கெண்ட்ல சொல்றதா வீட்டுக்குள்ள சொல்றதா, எங்க சொன்னா அது ரீச் ஆகும் கண்டென்ட் ஆகும்னுட்டு போன வாரம் பேசுனதை சேதுபதிட்ட ஞாபகம் வச்சு எல்லாம் சொல்ற அளவுக்கு அந்த பொண்ணு செம்ம கேல்குலேட்டிவா விளையாடுது. நீ கொஞ்சம் உஷாரா இருந்துக்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த வேதா பொண்ணு ஒரு பாட்டு பாடிச்சுங்க. நான் பாடும்போது உங்களுக்கு எவ்வளவு ஒரு இனிமையா இருந்தது. அதை விட சூப்பர், சீரியஸா சொல்றேன், சூப்பரா அந்த பொண்ணு செமையா பாடிச்சு. எங்க இந்த சின்ன வயசுல இந்த பொண்ணு இப்படி பாடுது. அவங்க அம்மா அப்பா என்ன தெரியுமா வேலை? அமித் ரஞ்சினி வீட்டுல பண்ணிருக்காங்க. சூப்பரா பாடுது. அந்த பொண்ணை பாட விட்டு கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. பாட்டெல்லாம் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப ரஞ்சனி வந்து ஹவுஸ் மேட்ஸுக்கு ஒரு பாயிண்ட் சொல்ல போறாங்க. அதுல நிறைய பேருக்கு நிறைய பாயிண்ட் சொன்னாங்க. நமக்கு பார்வதிக்கு சொன்ன பாயிண்ட் தானே நமக்கு வேணும். அவங்க எல்லாருக்கும் எல்லாம் சொல்லிட்டு பார்வதிக்குன்னு சொல்றாங்க, பார்வதி நீ வந்து இந்த கேமுக்கு ரொம்ப லோயலா இருக்க. உன் கோல் இந்த கேம் தான். இந்த கேமுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவ. அது உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச குவாலிட்டி. உங்ககிட்ட எனக்கு பிடிக்காத குவாலிட்டி இந்த கேம் அதே பாயிண்ட் தான். இந்த கேமுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவ. மாடுலேஷனை மாத்தினோடனே அர்த்தமே மாறி போச்சு. பார்வதி உட்காந்து கன்ஃபியூஸ் ஆன நான் இப்படி பார்க்கல, அது மாதிரி இப்படி பார்த்து அப்படியா அப்படின்னு ஒரு மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க பாய் எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்களா. பார்வதிக்கு இது மைண்ட்ல போட்டு அறுத்துக்கிட்டே இருக்கு. கமருதீன் கிட்ட போய் பேசுது, அவங்க வினோத் கிட்ட போய் பேசுது. நானா தான் இருக்கேன், அவங்க என்னத்தை மீன் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அவன் என்ன சொல்றான்னா, நீ கேமுக்காக என்ன வேணாலும் செய்யறங்கிறது பிளஸ் பாயிண்ட், கேமுக்காக என்ன வேணாலும் செய்யறங்கிறது மைனஸ் பாயிண்ட். ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா பார்வதி நம்ம கேமுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா நீயும் ஒரு மனுஷன் தானே, உனக்கும் ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அதை நீயே டேமேஜ் பண்ணிக்காத. கேமுக்காக என்ன வேணும்னாலும்னா நீயும் மனுஷன் தானே அப்படின்னு ஒரு பெரிய விஷயத்த சொல்லிட்டாங்களா. அது பார்வதியை போட்டு அறுத்துக்கிட்டே இருக்கு. பாயெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. அமித் கிட்ட வினோத் வந்து, யோ என்னையா நீ தெய்வத்தை பெற்று வச்சிருக்கியா, சூப்பர் புண்ணியா, உனக்கு இதுக்கு மேல என்ன வேணும், காசு வேணும், சூப்பர் குழந்தை அப்படின்னு சொல்றாரு. நீ உள்ள வெளியே வைஃப் கூட பேசிட்டு இருக்கும்போது நாங்க வெளியே ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்கியா, சட்டிக்குள்ள அந்த கள்ள தூக்கி போடுற மாதிரி. அப்போ ஒரு கோட்டுக்கு இந்த பக்கம் வந்து கள்ள தூக்கி போடும்போது சொல்லும்போது பார்வதி ஆஸ் யூஸ்வலியா நம்ம கிட்ட பண்ற மாதிரியே குழந்தை கிட்ட கோட்டுக்கு இந்த பக்கம் வந்து போட்டோன்னு கப்புன்னு புடிச்சுதியா. என்ன புடிச்சுது? சீட்டிங் பார்வதினு பேர் வச்சிருச்சு. சீட்டிங் பார்வதினு உங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை விக்ரம் ஒட்டு கேட்டுட்டு, விக்ரம் இப்படி பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கல. கேம் நெருங்க கலவரத்தை உண்டு பண்ணுவான், இனி நல்லவனா இருக்க முடியாதுன்னு மாறிட்டார். அந்த பாத்ரூம்ல மேக்கப் போட்டுட்டு இருந்த பார்வதி கிட்ட இவரு போயிட்டு வந்து சீட்டிங் பார்வதி அப்படின்னு, அதான் ஏய் பாத்தியா, நான் சொல்லல குழந்தை சொல்லிச்சியா, அதுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பியாடா அப்படின்னு. நானாவது ஒரு தரம் தான் சொன்னேன், அதை வச்சு அங்க கண்டென்ட் பண்ணி பாட்டு எழுதிட்டு இருக்காங்க, போய் பாரு. சோ கண்டென்ட் பண்றாங்க, பாட்டு எழுதுறாங்கன்னா அந்த வீட்டுல பாட்டு எழுதுறது வினோத் மட்டும்தான். யோ விக்ரம் என்னையா நீ? விக்ரம் வந்து கோல் முட்ட மாட்டாரு, நல்ல கேரக்டர் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உனக்கு இப்போ ஒண்ணுக்கு வரவே இல்லை. அதான் உனக்கு ஒண்ணுக்கு வரல, நீ சும்மா தான் உட்கார்ந்து இருந்த. சும்மா வந்து பார்வதி கிட்ட சொல்லிட்டு போறதுக்கு, நான் ஒண்ணுக்கு போக வரும்போது பார்வதியை பார்த்தேன், அப்ப நீ இன்ஃபர்மேஷனை போட்டு போறங்கிற மாதிரி போற. நீ ஒண்ணுக்கு போகல, உனக்கு நீ சும்மா போய் கக்கிச மூடிட்டு சும்மா அப்படி 5 நிமிஷம் நின்று தானே வெளியே வந்த. உண்மையா சொல்லு, இதுதான்டா ஒண்ணு கிடைச்சா போதும்டா அவங்களுக்கு, அதையே வச்சுக்கிட்டு வெறுப்பாகுதுடா அப்படின்னு. இவர் கக்கிசுக்குள்ள போய் வெறுப்பாகுதுன்னா சீட்டிங் பண்ணாம இருக்கு, குழந்தைகிட்ட போய் சீட்டிங் பண்ணுவாங்க, பேர் வச்சுட்டு போயிருச்சுல அப்படின்ட்டு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா, ஓ மை காட் அமித்
உங்க வைஃப் இப்ப என்ன சொல்லிட்டு போனாங்க, ஓ உங்க வைஃப் என்ன சொல்லிட்டு போனாங்க மீன் பார்வதி பக்கம் போதுன்னு சொன்னாங்கல்ல. பார்வதி கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு என் வைஃப் என்னோட மிஸ்டேக்ஸ் எல்லாம் சுட்டி காட்டிட்டு போனாங்க. அவ எங்க என்னென்ன சொன்னாங்கன்னு சொல்லு. எதுக்கு உனக்கு சொல்லணும்? உட்காந்து பேசிட்டு இருக்காரு, டிஸ்கஸ் பண்ணிருக்காரு. சொல்லிட்டாரு எல்லாத்தையும் இல்ல, அந்த பார்வதி கிட்ட நெருங்காதுன்னு சொன்னதெல்லாம் கட் பண்ணிட்டு இப்ப தானே சொன்னாங்க பார்வதி கூட நீ நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி எபிசோட்ல தெரியுது, அது வேணாம் அப்படின்னு. மறுபடியும் அவ கூட உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. வேற யாராவது அவங்க குடும்பத்துல வந்து என்ன சொன்னாங்கன்னு வேற யார்கிட்டயாவது டிஸ்கஸ் பண்ணாங்களா? நீ மட்டும் போய் பண்ற, அதுவும் யாருகிட்ட சேராதன்னா அவங்ககிட்டயே போய் டிஸ்கஸ் பண்ற. அப்படியே பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா அடுத்தது ஒரு தக் லைஃப் ஃபேமிலி ஒன்று உள்ள வருது, திவ்யாவோட ஃபேமிலி. அப்பா அம்மா அண்ணன். அவள் உள்ள போய் கேம் விளையாட போயிட்டா. ஃபேமிலியெல்லாம் வெளியே உட்காந்துருக்கும் போது தாடி இங்கேயுமா அண்ணனும் கொஞ்சம் ரப் அண்ட் டப்பா அவங்க அப்பா வந்தோடனே கமருதி திவ்யா வர்றதுக்குள்ள அப்பா கேமுனால கொஞ்சம் ஓவரா சண்டை போட்டப்பா அப்படின்னு காலைல விழுந்து. வினோத்தும் நானும் கொஞ்சம் சண்டை போட்டேன்ப்பா. ஏன்னா அவங்க 2 பேருக்குமே திவ்யா கூட பிரச்சனை. காலைல விழுந்தோடனே அவங்களாம் விடுப்பா விடுப்பா வர்ற ஒன்னொன்னா பேசிட்டு வர்றோம், அதெல்லாம் ஒண்ணுக்குள்ள போய் உட்கார கேம் தானே எல்லாம் அப்படின்ட்டாங்க. அவங்க அம்மாவும் அண்ணனும் வெளியே திவ்யா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா உள்ள ஹவுஸ் மேட்ஸ் கிட்ட நீங்க இவ்வளவு ஜாலியான ஆளு தெரிஞ்சிருந்தா நாங்க மன்னிப்பே கேட்டிருக்க மாட்டோம். வெளிய பொண்ணை 2.5 மாசமா பாக்கலையே, பொண்ணு கூட போய் பேசணும்னு பார்த்தா ஹவுஸ் மேட்ஸ் கூட அப்புறம் பார்த்தா வெளியே அவரும் போய் உட்காந்து வெளியே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றாங்க நீ எதுவுமே மாத்திக்காத, நல்லா தான் விளையாடுற, கோவப்படுற இடத்துல படு, இந்த வீட்டுல இப்படித்தான் இருக்கணும், நீ எதுவுமே மாத்திக்காத. அவங்க அப்பா ஒண்ணு சொன்னாங்க, ஆமா நீ போற ரூட்டு சரி, இப்படியே போ ஜெயிச்சிருவேன். அவங்க அப்பா ஒண்ணு சொன்னாரு, நீ என்ன வேணாலும் பண்ணுமா, அவங்க பேசுறத கேட்டுட்டு உங்க கோவத்தை காட்டு, அவ்வளவுதான். அவங்க அம்மா அந்த பொண்ணு கிட்ட மட்டும் சேராதம்மா, உஷாராயிரு. யாருமா? சாண்ட்ரா கிட்டம்மா. அவங்க அம்மா போட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் வளைச்சு உட்காந்து இப்ப ஹவுஸ் மேட்சுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்கணும். அவங்க அப்பா குடுக்குறாரு கவுண்டர். ஐயோ திவ்யா வந்து அவங்க அப்பாவோட குணம் தெரியும், அவர் எல்லாரையும் கவுண்டர் பண்ணி மாதிரி. அவங்க வந்து போ போ நீ போயிரு. அவங்க அப்பா ஐயோ சரியான காமெடி, பார்வை வச்சு செஞ்சாரு செய்க முடியல எனக்கு. சொல்றாரு கமருதீன் தலையா நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்க கமருதீன். அப்படி அங்கிள் இந்த ஃபேமிலி ரவுண்ட்னால பெரிய பிரச்சனை இல்லை அங்கிள். பார்வதி ஆமாப்பா, இந்த ஃபேமிலி ரவுண்ட்லாம் வர்றதுனால, ஃபேமிலி எல்லாம் உள்ள வர்றதுனால நாங்க அவருக்கு பெருசா ஒன்றும் தொல்லை கொடுக்கல. பாத்தீங்களா மக்களே, இதான் பார்வதி. நான் கேள்வி கேட்டது என்னமோ தலையிடம், நீங்கள் ஏன் குறுக்கால வந்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? எல்லாருக்கும் சிரிப்பு. அப்புறம் அவர் கமருதி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பாயிண்ட் சொல்லும்போது கமருதி எனக்கு சொல்றாரு, நீங்க நல்லா தான் விளையாடுறீங்க, இந்த ஏன் பொண்ணுன்னு இல்லை, பொதுவா எந்த பொண்ணுகிட்டே அந்த உரிமையில டக்குன்னு பேசுறத வந்து கொஞ்சம் மாத்திக்கிட்டீங்கன்னா அந்த கிரீடத்துல இன்னொரு கல்லு போட்ட மாதிரி. ஆல்ரெடி நல்லா விளையாடுறீங்க, இதை மட்டும் மாத்திக்கிட்டீங்கன்னா நீங்க நல்ல பிளேயர் தான், நல்லா இருப்பீங்க. அப்புறம் அவங்க அம்மா பார்வதி கிட்ட, அம்மா நீ எல்லாம் இருக்கியப்பா, டிவியை பார்க்கலாம்னு வந்து உட்காந்தா டென்ஷன் ஏத்துறதுலாம். அப்ப பார்வதி எனக்கெல்லாம் கோபமாயிருமா டிவியில பார்த்தேன். அப்ப ஆன்டி ஆன்டி உங்க கோபத்தை இங்கே எக்ஸ்பிரஸ் பண்ணிருங்க ஆன்டி அப்படின்னு. அவங்க புருஷன் பார்வதி தங்களுக்கு இன்று வேற யாரும் சிக்கவில்லையா, என் மனைவி வாயை கிளறி எங்களை நாங்க இப்ப கத்தணும், அவன் ப்ரோமோல வர வைக்கணும், உங்களுக்கு வேற யாரும் சிக்கவில்லையா, நாங்கள் ஒரு சில நிமிடங்களில் போய்விடுவோம், எங்களை விட்டு விடலாமே அப்படின்னு. சாண்ட்ராலாம் விக்ரமுக்குள்ள சிரிப்பு தாங்கல, பார்வதிக்கு ஏத்த பீஸ் இருந்தால்தான். அப்புறம் அவங்க அம்மா சொல்றாங்க, அதான் அவங்க அம்மா சொல்றாங்க, நீமா எல்லாத்தையும் ஏத்தி விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுவேன். அவங்க அப்பா இல்ல இல்ல போயிட்டு அங்க இருந்து எப்படி புகையுதுன்னு இப்படி பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அதான் எல்லாருக்கும் சிரிப்பு. பார்வதிக்கு முகம் மாறுது, இருந்தாலும் பார்வதியோட ஒரு குவாலிட்டி, கீழே விழுந்தாலும் மீசல முகம் மாறிடுச்சு, இருந்தாலும் என்ன பேசுறீங்க பேசிதானே என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து பேசிட்டு ஜாலியா போயிட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் பார்த்தா வீட்டுல எல்லாரும் பாசிட்டிவான ஒரு டே, ஃபேமிலி எல்லாம் வந்ததுல எல்லாரும் ஜிங்கா ஜிங்கா ஜிங்கான்னு கானா வினோத் பாட, எல்லாரும் ஆட. அதுல மெயின் டான்சர் யாருன்னா சாண்ட்ரா தான். இறங்கி குத்து போன வாரம் இருந்த சாண்ட்ராவா இது. இந்த பக்கம் திவ்யாவும் அரோராவும் இப்படி பெட்ல படுத்திருந்து அரோரா சொல்லுது, இந்த சாண்ட்ரா பார்க்க நல்லா இருக்குல்ல, எனக்கு இந்த சாண்ட்ராவை பிடிச்சிருக்கு. திவ்யா
எல்லாம் நல்லாதான், எங்க அம்மா ஒருத்திக்கிட்ட மட்டும் சேராதன்னு சொல்லிட்டு போனாங்க. யாரு? என்கிட்டயா? பார்வதி கிட்டயா? அவங்க கிட்டயா? யாருகிட்ட? நானே ஒரு வாரம் கழிச்சு இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கேன். எங்க அம்மா உஷாராருன்னு போறாங்களேன்னு அவங்க கன்ஃபியூஷன் அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த எபிசோடு முடியுது. இன்னைக்கு இவ்வளவுதான் நடந்த நிலவரம், கலவரம். மேரி கிறிஸ்மஸ், டேக் கேர்.